ஹாய் கைஸ், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? அந்த சேனல் எனக்கு பெருசாகவே போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் வரல, எந்த ஒரு வாட்சப்புமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் பண்ண தப்பை நீங்களுமே பண்ணாதீங்க. அது என்ன தப்புனா, ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு லோகோ வச்சுக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த சேனலோட நேமை எக்காரணத்துக்கு ஒன்றும் திரும்ப மாற்றவே மாற்றாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளியராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேனலோட நேம் அந்த நேமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் எந்த கண்டென்ட்டில் எடுக்கிறீங்களோ அதே கண்டென்ட்டில் அப்புறம் திரும்பவும் அந்த கண்டென்ட்லேயே நீங்கள் அடுத்தடுத்த போஸ்ட் போடுங்க. வேறு கண்டென்ட்டில் திரும்ப மாறாதீங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டு அது ஒரு 50 வியூஸ் வந்தாலுமே அது உங்களுக்கு பெருசு தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 30 வீடியோஸ் போடும்போது உங்கள் சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அடுத்த வீடியோ 100 வியூஸ் வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே தான் இருக்கும். இது நான் பண்ண தப்பு தான். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் வீடியோ மாற்றி மாற்றி போட்டேன், எனக்கு வியூஸ் வரவே வரல. ஸோ ஒரு கண்டென்ட்டோட வீடியோ போடுறோன்னா அப்புறம் அதே கண்டென்ட்டில் நீங்கள் அந்த வீடியோ போடணும், அதை மாற்றவே கூடாது. அண்ட் மெயின் திங்ஸ் என்னென்னா, உங்களோட சேனலோட கீவேர்ட்ஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹேஷ்டேக்ஸ், கரெக்டான ஒரு டைட்டில் கொடுங்க. உங்கள் வீடியோவுக்கு கரெக்டான ஒரு டைட்டில் கொடுங்க. அது மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நல்லாவே கொடுங்க. கீழே ஹேஷ்டேக்ஸ் கரெக்டாக வியூஸ் ஆகுறது மாதிரி ட்ரெண்டிங்காக எந்த ஹேஷ்டேக் போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டேக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். தென் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவை யாருக்குமே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு வீடியோ வியூஸ் போகலையா விட்டுருங்க, நெக்ஸ்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூவாக போடுங்க. யாருக்குமே உங்கள் வீடியோஸை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயுமே ஷேர் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல் ஆட்டோமேட்டிக்காக தான் யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் தான் நம்ம மேலே வரணும். காப்பிரைட் மியூசிக் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் மேக்ஸிமம் உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் காட்ட கூட பிரச்சனை இல்லை, ஓன் வாய்ஸ்லேயே உங்கள் வீடியோ நீங்கள் பேசுகிறது மாதிரி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒரு 35 வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்தில் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரும், 4000 வாட்ச் ஹவர் ஈஸியாக உங்களால் எடுத்துக்கலாம். தென் அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து அதை எப்படியாச்சும் எடிட் பண்ணி நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டால் வியூஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வரும். லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு வியூஸ் வரும். பட் சீக்கிரமாகவே உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆயிரும். காப்பிரைட் இஷ்யூஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நிறைய வந்துடும். ஸோ இந்த தப்பை எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. கண்டினியூவாக உங்களோட ஓன் வீடியோஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. ஓன் வீடியோஸ் மீன்ஸ் எந்த கண்டென்ட்டில் வேணாலும் நீங்கள் போடலாம். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக போடலாம், ட்ராவல் ரிலேட்டடாக போடலாம், குக்கிங், உமன்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கிங் நல்ல ஒரு ஹூக் குக்கிங் சேனலில் தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 3 வீடியோ போட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட சேனல் வியூஸ் ஹை ஆகும். இது நானே செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். இது பொய் கிடையாது. ஒரு குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணி கிளாரிட்டியான ஒரு வீடியோ எடுத்து அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு எடிட் கொடுத்து நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்தின் 10 டேஸில் அதுக்கான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோ ஆடியன்ஸுக்கு பிடிச்சது மாதிரி ரிலேட்டடாக போடுங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அது அப்படியே அவங்கள ஈர்க்கிறது மாதிரி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி போடுங்க. ஆச்சரியமாக ரியாக்ஷன் கொடுக்கறது அந்த மாதிரி ரெடி பண்ணி போடுங்க. வீடியோக்குள்ள கண்டென்ட் ரிலேட்டடாகவே தம்ப்நெயில் போடுங்க.
பிகாஸ் வந்து நீங்கள் வீடியோக்கு மேட்சாக இல்லாமல் ஒரு தம்ப்நெயில் போடுறீங்க, ஆடியன்ஸை உள்ளே எடுக்கணும் அப்படின்னு போடுறீங்கன்னா வருவாங்க. பட் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களை நம்பி உங்கள் வீடியோக்குள்ளாடி வராங்க. அப்போ வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதே வேறு தம்ப்நெயில் ஒன்று வெளியே போட்டு நம்ம உள்ளே வந்து பார்க்குறப்போ வீடியோ வேறையாக இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸோட கவுண்டிங் அப்படியே குறைஞ்சு வரும். ஸோ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுல கரெக்டாட்டு சூப்பராக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்கள். இப்போ அது நீங்களாகவே பண்ணிக்கலாம். ChatGPTயில் போட்டு பண்ணிக்கலாம், இன்ஷாட்டில், பிக்ஷார்ட்டில், கேன்வா, அதில் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஒரு செகண்டில் இருந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தம்ப்நெயில் பண்ணுறதோட டைம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோ, உங்களோட யூடியூப் சேனல் சீக்கிரமாகவே க்ரோ ஆகி சீக்கிரமாகவே அக்கௌண்ட் மானிட்டேஷன் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏஏ வீடியோஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏஏ வீடியோஸ் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், பட் மானிட்டேஷன் ஆகாது. ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஏஐ ஃபோட்டோஸ் உள்ளே இருக்குன்னா வெளியே உங்களோட வாய்ஸ் இருக்கணும். அப்பப்போ உங்களோட ஓன் வாய்ஸ் ஆர் நீங்கள் ஓனாட்டு போடுற ஏதாவது ஒரு விஷயம் அந்த வீடியோக்குள்ளாடி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஏஐ கண்டென்ட்டுக்குமே உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதாங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழி. எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. குரோமில் போய் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் உங்களோட அக்கௌண்ட் வந்து நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. 2 ஃபேக்டர் ஆன் பண்ணிக்கோங்க. அது மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த எல்லா இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.